ஹலோ. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 12th சிபிஎஸ்சி அண்ட் மெட்ரிகுலேஷன் எல்லாருக்கும் பயாலஜி எக்ஸாம் முடிஞ்செடுத்து அடுத்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த மார்க் ப்ரிப்பேர் டு நீட் எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாம் கொஞ்சம் பயமாக இருப்பீங்க. அதெல்லாம் பயம் உங்களை போக்குறதுக்காக இதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லோரும் தைரியமாக கேட்டு நல்லா படிங்க. ஓகேவா? நீட் வந்து ஒன்லி எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? அது 3 hours and 20 minutes. 3 hours and 20 minutes கொடுப்பாங்க உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சரி, எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் பாருங்கள். அதில் 200 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஒன்லி எம்சிக்யூ மட்டும்தான் இருக்கும் அதில் உங்களுக்கு. அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ன்னு பாருங்களேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. இந்த பாட்னி ஜுவாலஜி சேர்ந்து தான் பயாலஜின்னு படிச்சிருப்பீங்க. ஒரு சில தனியாக பாட்னி படிச்சிருப்பீங்க, தனியாக ஜுவாலஜி படிச்சிருப்பீங்க. ஸோ ஆனால் தனித்தனியாக தான் வரும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ். சரி, இந்த 4 சப்ஜெக்ட்லேருந்தும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் 2 செக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த 2 செக்ஷனில் செக்ஷன் ஏல 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு கம்பல்சரியாக எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது செக்ஷன் பி. இதில் வந்து 15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 10 கொஸ்டின்ஸ் எழுதினாக்க போகிறோம். அதில் 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதுதான் உங்களோடது. டோட்டல் இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சாய்ஸு. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, இதெல்லாம் ஓகே. சரி, இப்போ இந்த மார்க்கிங் எப்படி அலாட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம இவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுதுறோம் இல்லையா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ மார்க்குன்னா 4 மார்க்ஸ். நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தாக்க அதுக்கு 4 மார்க்கு கிடைக்கும். சரி, சப்போஸ் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தப்பாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தப்பான கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எவ்வளோ கரெக்டாக டோட்டல் மார்க் வாங்கியிருக்கீங்களோ ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதியிருந்தால் அதுக்கு 1 மார்க்கு மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு பேர் தான் நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 10 கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதியிருந்தாக்க 10 மார்க்ஸ் மைனஸ் ஆகிடும் டோட்டல்லேருந்து. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சரிங்களா? ஃபார் ஈச் இன்கரெக்ட் ரெஸ்பான்ஸ் 1 மார்க் வில் பி டிடக்டட் ஃப்ரம் த டோட்டல் மார்க்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இதோட மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோனாக்க 720 மார்க்ஸ். சரி, இந்த 720 எப்படி வந்ததுனாக்க இந்த 180 கொஸ்டின்ஸ். இந்த 180 கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸ்லேயும் பாட்னிலையும் ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் உங்களுக்கு எவ்வளோனாக்க 90 கொஸ்டின்ஸ். இதில் 90 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டல் 180 கொஸ்டின்ஸ். 180 × 4 = 720 கொஸ்டின்ஸ். 720 மார்க்ஸ் வந்துடும் உங்களுக்கு. சரி, இதுதான் மார்க்கிங் அலாட்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாவது ரஃப் ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா தனியாக ஷீட்ஸ் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. அந்த ரஃப் ஷீட்காக உங்களுக்கு அதுலேயே ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க இந்த ரஃப் ஒர்க்கெல்லாம் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். போக போக இது வந்து எப்படி நம்ம பண்ணணும், இல்லை ட்ரிக்கிங்லாம் எப்படி, இந்த நெகட்டிவ் மார்க் எப்படி அவாய்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணணுங்கிற ஐடியாஸ் எல்லாம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த வீடியோவில் பிவைக்யூ என்னது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதோட கொஸ்டின்ஸும் சொல்யூஷனும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எல்லாத்துலேருந்தும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்துலேருந்தும் கொடுக்க போகிறேன். இதெல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு போகிறோம். யூ வில் கெட் வெரி குட் ஹை மார்க்ஸ். ஓகே, ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.